இலங்கையில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக மத்திய மலைநாட்டு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய மலைநாட்டு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு, பாறைச்சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்கள் அதிகரித்துள்ளன. ஹெட்டன், நாவலப்பட்டி மற்றும் வட்டவளி பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதே நேரம் தற்போதைய மழை வீழ்ச்சி ஓரளவு குறைந்திருந்தாலும் பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரும் சூறாவளி காரணமாக ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் மழை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதை பற்றிய விரிவான விவரங்களை இப்போது பார்க்கலாம். சீரற்ற வானிலையால் மலையக பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஹெட்டன், பொல்பட்டிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மொரஹேநகம பகுதியில் வீடு ஒன்றின் மீது திடீரென மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் மற்றும் 22 வயது இளைஞர் ஒருவர் என 4 உயிரிழந்துள்ளனர். ஒரே குடும்பமே கண்ணிமைக்கும் நேரத்தில் மண்மேட்டுக்குள் சிக்கிய சம்பவம் மலையக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை நாவலப்பட்டி, சோளங்கந்த பகுதியில் வர்த்தக நிலையம் மீது பஸ்பாகே கொரளி பகுதியில் வீடு மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 உயிரிழந்துள்ளனர். வட்டவளையில் பாலத்தை கடக்க முயன்ற நபர் ஒருவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு பலியாகியுள்ளார். கிணிகத்தேனையில் நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போன ஒருவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனால் ஒரே காலநிலை அனர்த்தத்தில் மலையகத்தின் பல பகுதிகளிலும் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. தொடர் மழை மற்றும் நிலச்சரிவு அபாயம் காரணமாக கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மூடப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்விச் செயலாளர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் சீரற்ற காலநிலை கல்வித்துறையையும் நேரடியாக பாதித்துள்ளது. மழை மற்றும் அனைத்து அபாயத்தின் தாக்கம் பாடசாலைகளுடன் மட்டுப்படவில்லை. பேராதனை பல்கலைக்கழகத்தின் கல்வி செயற்பாடுகளும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. போக்குவரத்து சிரமங்கள் காரணமாக கெட்டன் மாவட்ட நீதிவான் நீதிமன்றங்களில் இன்று விசாரணைக்கு வரவிருந்த அனைத்து வழக்குகளும் ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் கண்டி கொழும்பு பிரதான வீதியின் கீழ்கடுகண்ணாவு பகுதியில் ஏற்பட்டு பாறை சரிவு காரணமாக கணியத்தென்னு கடுநாவு வீதி தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பரிந்துரைக்கு அமைவாக இன்று காலை 6 மணி முதல் இந்த வீதி மீண்டும் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த ஹட்டன் கிணிகத்தேனி வீதி மற்றும் ஹெம்மாதகம கம்பளி வீதிகளும் மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. நிலத்தில் மட்டுமல்ல, கடற்பரப்பிலும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காற்றின் வேக மணித்தியாலத்திற்கு சுமார் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறிய மீன்பிடி படகுகள் மற்றும் ஒருநாள் மீன்பிடி படகுகள் கடலுக்கு செல்ல விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்கின்றது. கடலில் காணப்படும் அதிக காற்று மற்றும் கொந்தளிப்பான நிலை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதை முற்றாக தவிர்க்குமாறு மீன்வள திணைக்களம் அறிவித்துள்ளது. வானிலை குறித்து பேசிய வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜய் மாண்டகே, தற்போது நிலவும் மழை நிலைமை இன்று நண்பகல் முதல் படிப்படியாக குறையும். எனினும் பசிபிக் பெருங்கடலில் ஜப்பானின் தெற்கு பகுதியில் உருவாகி வரும் சூறாவளி காரணமாக ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு பிறகு நாட்டில் மீண்டும் மழை அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். கண்டி, நுவரெலியா, கேகாலி மாவட்டங்களில் மண்சரிவு அபாய பகுதிகளில் வாழும் பொதுமக்கள் தீவிர விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் அதிகாரிகளின் வழிகாட்டல்களை பின்பற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.